யூடியூப்ல புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு. அது யாரும் நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது என்ன ரூல்னா, அந்த நம்ம 2025ல வந்து பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் தான். ஏன்னா ஜூலை 15க்கு அப்புறம் வந்து யூடியூப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணா, உங்களோட சேனலுக்கு வந்து மானிடைஸ் கிடைக்காது. அது என்ன விஷயம்? ஸோ இது வந்து நம்ம வந்து தவிர்க்கலாமா? இல்ல வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி மானிடைஸ் இருக்குதே. ஸோ நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? அப்படின்னு பல கேள்வி இருக்கும்ல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருந்தா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க. நீங்க ஒரு சேனல் கிரியேட் பண்ண போறோம்னு நெனச்சாலும் இந்த வீடியோ கன்ஃபார்ம் பாருங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா இந்த வீடியோ கன்ஃபார்ம் இருக்கும். யூடியூப்லேருந்து ரொம்ப நாளா பெருசா எந்த அப்டேட்டும் வரல. சின்ன சின்ன அப்டேட் மட்டுமே குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மானிட்டைசேஷன்ல வந்து இந்த அப்டேட் வந்து இப்ப யூடியூப் சைட்லேருந்து குடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வீடியோ. நீங்க உங்களோட வீடியோ வந்து இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ வேணுங்கிறக்காக வந்து ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்ணி வந்து கிரியேட் பண்றாங்களா? அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி கிரியேட் பண்ணா உங்களோட சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஆல்ரெடி நீங்க ஒரு சேனல் வச்சிருந்தாலுமே, இந்த மாரி வீடியோ நீங்க போட்டிருந்தாலுமே உங்களோட சேனலோட மானிட்டைசேஷன் வந்து கட் பண்ணிருவாங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட வீடியோ வந்து சிம்பிளா இருந்துச்சுன்னா, உங்களோட சேனலுக்கு வந்து மானிடைசேஷன் கிடைக்காது. ஆல்ரெடி இருந்த சேனலுமே சரி, மானிடைசேஷன் வந்து கண்டிப்பா கட் பண்ணிருவாங்க. எந்த ஒரு வீடியோவுமே வந்து ஒரு கிரியேட்டர் வந்து நல்லா பெர்ஃபார்மா, நல்லா சூப்பரா கிரியேட் பண்ணணும்னு தான் வந்து எல்லா டீமும் வந்து ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட வீடியோ சிம்பிளா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா வந்து சேனல தூக்கிருவானுங்க. 3வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட வீடியோ வந்து ஃபேஸ் காட்டாம ஸ்லைட் ஷோ மூலமாவே ரொம்ப நாளா வந்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. முன்னாடி வந்து அந்த மாரி சேனலுக்கு வந்து அப்ரூவ் குடுத்துருந்தாங்க. இனிமே வந்து ஸ்லைட் ஷோ சேனலுக்குமே சரி, உங்களுக்கு இனி அப்ரூவல் கிடைக்காது. ஆல்ரெடி நீங்க ஸ்லைட் ஷோ சேனல் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட வீடியோல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அனிமேஷன்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களோட சேனல் வந்து ஸ்டில் மானிடைசேஷன் இன்னும் இருக்கும். இல்லன்னா இதுலயும் தூக்கிருவானுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வாய்ஸ் இருக்குல்ல, அதாவது வீடியோ வந்து நம்ம ஒரு ஸ்லைட் ஷோவோ, இல்ல வந்து நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோவோ நம்ம போட்டுருவோம். பட் வந்து நமக்கு வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்க நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டா வந்து நம்ம ஏஐ வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆட் பண்ணிடுவோம். அது வந்து என்ன பண்ணும், ஒரு மாடலா வந்து ஒரு பெர்சன் பேசுற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க ஜெனரேட் பண்ண ஏஐ வாய்ஸ் மூலமா ஜெனரேட் பண்ண வீடியோ நீங்க அப்லோட் பண்ணா, உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் கிடைக்காது. 5வது ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட சேனல வந்து அதாவது நம்ம Instagramல நெறைய பேர் பார்த்துருப்போம். மேல வந்து இன்னொருத்தவங்க வீடியோ இருக்கும். கீழ வந்து அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுவாங்கல்ல. ஸோ அது மூலமா வந்து நெறைய பேர் வந்து நெறைய லைக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. Instagramல வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ YouTubeல வந்து அந்த மாரி பண்றது கிடையாது. ஏன்னா அந்த மாரி யாரும் லைக் பண்றது கிடையாது. ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து YouTubeல வந்து பயங்கரமா தூக்கிருவாங்க. ஏன்னா ஃபேக் சேனல்ஸ் வந்து நெறைய இருக்குது. நாளுக்கு நாள் வந்து சேனலுமே சரி அதிகமா டெவலப் ஆயிட்டே வருதுல்ல. ஸோ இதனால வந்து உண்மையான ஆர்கானிக் கன்டென்ட் வியூ தான் இருக்கணும். உண்மையான ஆர்கானிக் வியூ தான் வரணும். இந்த மாரி விஷயத்துல வந்து YouTubeகாரங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட சேனல வந்து ரன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்ல குரோத் இருக்க தான் செய்யும். கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுங்க. அதுதான் வந்து உங்க சேனலுக்கு பெஸ்ட் ஆஃப் குரோத்த குடுக்கும்.